ஒவ்வொரு ஆன்மீக சாதகனும் உலகில் நிலவும் பதற்றம், கொடுமைகள், பொய்மைகள் ஆகியவற்றிலிருந்து பின்வாங்கி சத்தியம், தர்மம், அன்பு, சாந்தி ஆகியவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். உலக நலன் மற்றும் இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் போற்றுதலையோ தூற்றுதலையோ, பாராட்டுதலையோ குறை கூறுதலையோ, செல்வத்தையோ ஏழ்மையையோ ஒரு பொருட்டாக கருதக்கூடாது. அவர்கள் தங்கள் உள்ளத்தில் இருக்கும் இறைவனிடம் நிலைத்த முழுமையான விசுவாசம் வைத்து தைரியத்துடன் ஆன்மீக வழியில் பீடுநடை போட வேண்டும். குறை கூறப்படுவதிலிருந்தும் பழிச்சொற்களிலிருந்தும் அவதாரங்கள் கூட தப்பிக்க முடியாது. ஆனால் அவர்கள் வளைந்து கொடுக்காமல் சத்தியத்தில் நிலைத்து நிற்கின்றனர். பிறரை குறை கூறுபவர்களும் பழிப்பவர்களும் பிற்காலத்தில் மிகுந்த துன்பத்தை அனுபவிக்க நேரும். பிறகு அவதாரங்களின் பெருமையையும் உண்மையான இயல்பையும் எண்ணி அவர்கள் போற்றத் தொடங்குவார்கள். அவர்களின் பலவீனமும் அறியாமையும் தான் அவர்கள் குறை கூறுவதற்கான காரணம். ஆகவே சந்தேகிப்பவர்களிடமும் அறியாமையில் இருப்பவர்களிடமும் உங்கள் நம்பிக்கையை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து விடுங்கள்.